குரு வணக்கத்துடன் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் செகண்ட் லெசன் ஆழிக்கு இணை. ஆழினா கடல்னு அர்த்தம். சரியா? கடலுக்கு இணையாக எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இன்னையோட கிளாஸில் படிக்க போகிறோம். கிளாஸில் அந்த ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கவிஞர்கள் சரி, முன்னோர்கள் சரி, தமிழை எப்படிலாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க, பாரதியாராக இருக்கட்டும், பாரதிதாசனார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கடுத்து வந்த கவிஞர்கள் அனைவருமா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க, தமிழை அமுதோடு நிலவோடு வானோடு நிறைய பாட்டு கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. தமிழுக்கு அமுதென்ற பெயர் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் நிலவோடு தான், நிலவு வானம் எல்லாத்தையோட தமிழை வந்து என்ன செஞ்சிருவாங்க, அதை ஒப்பிட்டு அழகுபடுத்தி நம்ம தமிழை வந்து பெருமையாக பாடுவாங்க இல்லையா? அப்புறம் நம்மளோட தாயோட தமிழை என்ன செய்வாங்க, முன்னோர்கள் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கியோட கிளாஸ்ல இரட்டுற மொழிதல் மூலம் தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடுறாங்க. சரியா? அதை தான் நம்மளோட கிளாஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னா, இரட்டுற மொழிதல்னா வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ ரெண்டு பொருள் தர மாதிரி அமைஞ்சிச்சுன்னா அதுதான் இரட்டுற மொழிதல். சிம்பிளா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்களேன். மாலை அப்படின்னா என்ன? ஜஸ்ட் யோசித்து பாருங்க. மாலைன்னா என்ன? இப்போ ஒருத்தருக்கு வந்து டக்குன்னு என்ன ஞாபகத்தில் வரும், நம்ம மாலை போடுவாங்களே, சாமிக்கு மாலை போடுறதா இருக்கட்டும், இல்லை நிறையா ஃபங்க்ஷனில் வந்து மாலை போடுவாங்க இல்லையா? ஸோ மாலைன்னா மலர் மாலைன்னு ஒன்று ஞாபகம் வரும். இன்னொரு சில பேருக்கு டக்குனு மாலைனா என்ன தோணியிருக்கும்னா, ஈவினிங் நம்ம ஸ்கூல் விட்டு வெளியே வர்றப்ப மாலை தானே வீட்டுக்கு வர்றோம், மாலை. ஸோ அந்த மாலை பொழுது வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். ரெண்டுமே கரெக்டு தான், எக்ஸாக்ட் மீனிங் தான், ரெண்டுமே வந்து சரியான அர்த்தம் தான். சரியா? ஆனால் ஒரே ஒரு சொல் ரெண்டு பொருள் தருது இல்லையா? மாலைன்ற ஒரு சொல் ரெண்டு பொருள் தருது. அந்த ரெண்டு பொருள் தரும்போது இல்லையா, அதுதான் இரட்டுற மொழிதல். ஒரு சொல் ரெண்டு பொருள் தருது. சொல் மட்டும் இல்லை, ஒரு சொற்றொடரே ரெண்டு பொருள் தரும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து கொடி ஏறியது அப்படின்னு நான் சொல்கிறேன். கொடி ஏறியது அப்படின்னா என்ன? என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாருக்கு ஞாபகம் வரும்? நம்ம ஸ்கூலில் தேசிய கொடி ஏற்றும் போது கொடி ஏறிடுச்சு, கொடி ஏறிது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? கொடியே ஏற்றிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நம்ம வீட்டில் இருந்து நான் சொல்கிறேன், இந்த கொடி ஏறிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற செடியோட படரும் இல்லையா, செடி படர்ற கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடி வந்து அப்படியே படருது, ஏறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு சொற்றொடர் வந்து ரெண்டு பொருள் தருது இந்த இடத்துல இல்லையா? அதுதான் இரட்டுற மொழிதல். இது கிளியரா இருக்கீங்களா? அப்படிதான் இந்த ஒரு பொருள் தந்து எப்படி ரெண்டு இதை இணையா சொல்றாரு கவிஞர் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? நல்ல இந்த பாடலை வந்து ரீட் பண்ணிக்கலாமா? ரெடியா? ஓகே, ரைட். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிக்களமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணைக்கிடந்தே தமிழ் ஈண்டு அப்படின்னு சந்தக்கவி தமிழழகனார் சொல்றாரு. யாரு? சந்தக்கவிமணி தமிழழகனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலகம் களமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணைக்கிடந்ததே தமிழ் ஈண்டு அப்படின்னு இந்த பாடல் என்ன செய்து முடியுது. சந்த கவிமணி தமிழழகனார். ஓகே, ரைட். ஓகே, இதில் வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருள் வந்து இம்பார்ட்டண்ட் தானே உங்களுக்கு? கவனிங்க. துய்ப்பதால், துய்ப்பதால்ன்றது வந்து கற்பதால் என்ன சொல்லியிருப்பாங்க, இளமையில் கல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? காலையில் எந்திரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, துயில். அப்ப கற்பதால், துய்ப்பதால், கற்பதால், தருதலால். துய்ப்பதால்னா தருதலால். ஓகேவா? ரெண்டு அர்த்தம் இருக்கு. துய்ப்பதால்னா ஒன்று கற்பதால், அடுத்து தருதலால், கொடுப்போம் இல்லையா, அதனால. மெத்த வணிகலம், வணிகலம்ன்றது அணிகலம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா
களம்னாலே தெரியும்ல, கப்பல்னு படிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல. மெத்த வணிகளம் அப்படின்றது பெரிய வணிக கப்பலை தான் மெத்த வணிகளம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய வணிக கப்பல், அதாவது வணிக கப்பல்னா தெரியும்ல, வாணிபம் செய்யறதுக்காக அந்த காலத்துல பெரிய வணிக கப்பல் போச்சு அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். மேவலால், மேவலால்னா பெறுதலால், இல்லைன்னா பொருந்துதலால். பொருந்துதலால், மேவலால்னா என்ன, பொருந்துதலால். நித்தம், நித்தம் நாள்தோறும். இந்த லைன் எல்லாருக்குமே தெரியும். நித்த நித்தம் உன்னோட தொல்லையா இருக்கு அப்படி சொல்லுவாங்களே, தினத்தும் தினம் நீ காலையில் எழுப்பி விடுறதா அப்படின்னு. அப்ப நித்தம்னா நாள்தோறும், டெய்லி. ஓகேவா, நித்தம்னா நாள்தோறும். ஆழி, படிக்க இந்த லெசனோடதே என்னதான், ஆழி தான். ஸோ ஆழி வந்து இம்பார்ட்டன்ட். கடல், ஆழினா என்னது, கடல். கடல் சம்பந்தமா தானே நம்மளோட கிளாஸ் இருக்கு. ஸோ ஆழினா கடல். ஓகே, இப்ப இந்த இப்ப பாடினாங்க இல்லையா அந்த பாடல், அந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பாடல் பொருள் வந்து ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, தமிழையும் கடலையும் கம்பேர் பண்றாங்க. தமிழ் வந்து நமக்கு தெரியும், நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு வர்றோம். தமிழ் வந்து என்னது, இயல் இசை நாடகம்ன்ற முத்தமிழ்களால் என்ன செஞ்சிருக்கு, தமிழ் வந்து வளர்ந்துருக்கு. அப்படிதானே, இயல் இசை நாடகம். அடுத்து என்ன பண்றாங்க, இது எத்தனை சங்கங்களால் வந்து வளர்க்கப்பட்டது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்ன்ற 3 முச்சங்கங்களால் இது என்ன செய்து வளர்க்கப்படுது தமிழ். அடுத்து ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது. என்னது, ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது. இந்த சங்க பலகையில் அமர்ந்திருந்த புலவர்களால் காக்கப்பட்டது. ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்றாங்க, முத்தமிழ்ல வளர்ந்தது, 3 சங்கங்களால், முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது, ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது. அடுத்து சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. சங்கப்புலவர்களால் யாரால காக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. இதுதான் தமிழ். கடல் அதே போல, கடல்ல இருந்து என்னால நமக்கு கிடைக்கும், முத்து கிடைக்குமா, ஓகே, அது வந்து பயங்கர மதிப்புமிக்க ஒரு பொருள் இல்லையா, முத்து. இதை வந்து வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்க தருது. ஓகேவா, 3 சங்கு என்னது, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம், 3 வகையான சங்கம் தருது. மிகுதியான கப்பல்கள்லாம் செல்லும் போது அதுக்கு வந்து என்ன செய்யுது, கடல் வந்து அலோ பண்ணுது தானே. தன் அலையால எந்த கப்பலையுமே என்ன செய்யுது, அது வந்து இது பண்றது கிடையாது, எல்லாத்தையும் அலோவ் பண்ணுது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தமிழையும் கடலையும் கம்பேர் பண்றதுக்கு அதை போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பாருங்க. இந்த பக்கம் இந்த பாடல்ல என்னென்ன வருது, அடுத்து தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க, கடல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அப்படிதான். ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. இப்ப படிச்சதான் முத்தமிழ்னா என்னது, இயல் இசை நாடகம், அதுதான் நம்ம முத்தமிழ் சொல்றோம். அங்க வந்து கடலுக்கு வந்து முத்த வந்து அமிழ்ந்து எடுத்தல் சொல்றாங்க. ஓகேவா, முத்த வந்து அமிழ்ந்து எடுக்கிறது. முச்சங்கம் வந்து முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் நமக்கு தெரியும். இதுல வந்து 3 வகையான சங்குகள் நம்ம பார்த்தோம் தானே, இப்பதானே வெண்சங்குல பார்த்தோம்ல அது. இப்போ மெத்த அணிகலன் அப்படின்னா மெத்த வணிகலன், மெத்த பிளஸ் அணிகலன். இதோட அணிகலன், தமிழோட அணிகலன் எதுடா, ஐம்பெரும் காப்பியங்கள். இதுல கடலோட அணிகலன் எது, கடலை பொறுத்தவரையும் அணிகலன் வந்து மிகுதியான வணிக கப்பல் போயிட்டு வருதுல, அதுதான் கடலோட அணிகலன். இதை வந்து காக்க வந்து சங்கத்தவர் காக்க. இதை யாரு காத்தா, தமிழை யாரு காத்தாங்க, சங்க புலவர்கள் பாதுகாத்தாங்க. இது வந்து கடலை யாரு காக்குறாங்க, நீரலைகளை தடுத்து நிறுத்து சங்கினை காத்தல். கடல் தான் என்ன செய்யுது, சங்கினை காக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ரைட், ஓகே. அடுத்து இரட்டுற மொழிதல் அணினா என்ன, உங்களுக்கு இப்போதானே நான் சொன்னேன் இரட்டுற மொழிதல்னா என்ன. அந்த மாலை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாலை பொழுது இருக்கு இல்லையா, அப்போ மாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல் அல்லது தொடர், தொடர்னா சொன்னேல, கொடி ஏறியது, அது ஒரு சொற்றொடர் இல்லையா. அப்ப ஒரு சொல்லா இருக்கட்டும், ஒரு தொடரா இருக்கட்டும், இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா சிலேடைன்னு கூட சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, சிலேடைன்னு சொல்லுவாங்க. இந்த செயல் நம்ம கொடுத்துருக்க அந்த பாட்டுல வர சொல்லு வந்து பொருள் வந்து தமிழையும் கடலையும்
ரெண்டுக்கு பொருந்துற வகையில அமைந்துள்ளனால இது இரட்டர மொழிதல் அணி ஆகும். சரியா? இதுல வர்ற சில சொற்றொடர்கள் ரெண்டுக்குமே தமிழுக்கும் வருது, கடலுக்கும் வருது, ரெண்டுக்குமே பொருந்துற மாதிரி வர்றனால இந்த இது வந்து இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. நூல்வெளியில நம்ம யாரை பத்தி படிக்க போறோம்? சண்முக சுந்தரம். அதாவது இந்த பாட்டை எழுதினார் இல்லையா, அவர் பேரு தமிழழகனாரோட இயற்பெயர் என்னது? சண்முக சுந்தரம். இந்த போட்டோல இருக்காங்க இல்லையா, அவங்கதான் சண்முக சுந்தரம் தமிழழகனார். இவர் வந்து சந்த கவிமணி அப்படின்னு இவரை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சந்த கவிமணி அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இவர் வந்து சின்ன வயசா இருக்கும் போது இளம் வயதிலேயே இலக்கண புலமையோ செய்யுள் இயற்றலோ ஆற்றலும் பெறாரு. இலக்கணம் தெரியும் தானே. இலக்கணம் வந்து நிறைய பேருக்கு இலக்கணம் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஒன்றா இருக்கும் இல்லையா படிக்கும் போது. சரி, ஓகே, அதே நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா இலக்கணமும் ஈஸி தான். ஓகே. 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். எத்தனை சிற்றிலக்கிய நூல்கள்? 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இவரோட தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இருந்து இந்த இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாடல், அது எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல்ல இருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. தனிப்பாடல் திரட்டு என்பது புலவர் பலரோட பாடல்களை, இது அவர் தனிப்பாடல் திரட்டுனா இவரோட புக்கு கிடையாது. அதாவது என்ன சொல்றது, புலவர்கள் நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்கல்ல பாடல்கள், அந்த பாடல்களோட தொகுப்புல இவர் எழுதினதுதான் அந்த தனிப்பாடல். தனிப்பாடல் திரட்டு கிடையாது, நம்ம கொடுத்துருக்கா செய்யுள். ஓகே, ரைட், புரிஞ்சிடுச்சா? சந்த கவிமணின்னு கேட்டா யார் எழுதுவீங்க? தமிழழகனார்னு எழுதணும், அல்லது ஆப்ஷன்ல இல்லைன்னா சண்முக சுந்தரம் அவர்களை நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். ரைட். ஓகே. வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணலாம். தமிழ் தாய் ஐம்பெரும் காப்பியங்களை என்னப்பா அணிந்திருந்தாங்களே தெரியும். அணிகலன்களாக அணிஞ்சிருந்தாங்க. ஆப்ஷன் இ, அணிகலன்கள். ஓகேவா? பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும்? ஆழி மீது செல்லும். முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? முத்தமிழ் எப்படி எழுதுவோம்? 3 கூட்டல் தமிழ், அதுதான் முத்தமிழ். ஓகே. 4th ஒன், தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் எனும் சொல் எதை குறிக்கிறது? கடலையா கப்பலையா? கடலை. ஓகேவா? கடலை தானே குறிக்கிறது, கப்பலையா? தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இந்த இடத்துல தன் யாரு? கடல். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாடலோட பொருள் உணர்ந்து தொகை சொற்களை விரித்தெழுது. முத்தமிழ் என்னது? நமக்கு சின்ன கிளாஸ்ல இருந்து என்ன சொல்லி படிச்சுட்டே வருவோம், இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். முச்சங்கம் என்னது? இடைச்சங்கம், கடைச்சங்கம். இன்னொன்று என்னது? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முச்சங்கு. முச்சங்கு என்ன படித்தோம்? இந்த இடத்துல படித்தோம் இல்லையா? வெண்சங்கு, அணிகலன்கள் இந்த இருக்கு இல்லையா? முத்தமிழ் முதல் இடை கடை ஆகிய முச்சங்களாக வளர்க்கப்பட்டது. வெண்சங்கு, இதை எழுதிக்கோங்க. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுதணும்? தமிழ் வந்து இயல், இசை, நாடகம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சங்கங்கள் வந்து முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ரைட். நோட் பண்ணி நீங்கள் தான் எழுதணும். 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, அந்த இடத்துல ஏன் எழுதலை அப்படின்றதுக்கு நீங்கள் எழுதுங்க. ஓகே, ஃபைன். தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழழகனார் கூறினார்? இப்போதான் பார்த்தோம் இல்லையா? தமிழ் வந்து சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. படித்தோமா? எந்த இடத்துல படித்தோம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அதோ இங்கே இருக்கு இல்லையா? சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் பாதுகாக்கப்பட்டது, காக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். ஓகே, ரைட். இப்போ என்ன சொல்லணும்னா, தமிழ் சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டதாக தமிழழகனார் கூறுகிறார் அப்படின்னு எழுதணும். இந்த யாரால் மட்டும் எடுத்துட்டு இந்த யாரால தூக்கிட்டு அதுல சங்கப்புலவர்களால் அப்படின்னு போடணும். செகண்ட் ஒன், இரட்டர மொழிதல் அணி என்பது யாது?
இது இரட்டர மொழிதல் அணிதல் பார்த்தோம்ல, சிலேடை என்பர்னு பார்த்தோம்ல, ஒரு பொருள் ஒரு சொல். இதோ இந்த இருக்கு இல்லையா, இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டர மொழிதல் அணியாகும். இதனை சிலேடை என்றும் கூறுவர். ரைட்டா? ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. இனிமேல் படிக்கும் போதே கவனித்து படிச்சுட்டு நீங்களே என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும், மார்க் பண்ணி இதுதான் கொஸ்டினோட ஆன்சராக இருக்கணும், அந்த மாதிரி படிக்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட்டு, சிறுவினா வந்து நீங்கள் தான் தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனார் எப்படி கூறுறாருன்றத எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் தான் நோட் பண்ணி எழுதணும். ஓகே, ரைட். இன்னையோட கிளாஸ் என்ன செய்யுது, கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சுல? ஓகே, நாளையோட கிளாஸில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து தமிழ் மரபுன்னு போட்டிருப்பேன். அது பை மிஸ்டேக்காக வந்து பழைய ஓல்டு புக்கோட இது வந்துடுச்சு. அதை வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தெரியும், ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே சேர்த்து தான் கேட்பாங்க. சாரி 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. புது புக்கை பார்த்து இனிமேல் நம்ம என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ தொடர்ந்து படிங்க, படிச்சுட்டே இருங்க. எந்த இடத்துல நமக்கு வந்து புரியலையோ அந்த இடத்த வந்து திரும்ப ஒன் டைமுக்கு இன்னொரு டைம் பாருங்க, படிங்க, படிச்சுட்டே இருங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றது வந்து உண்மையான ஒரு வார்த்தை. அதை வந்து அனுபவத்தால் மட்டுமே நம்மளால் உணர முடியும். இப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறப்ப நமக்கு வந்து அது வந்து ஒரு அப்பா அம்மா நம்மளை புஷ் பண்ணுறதுக்காண்டி சொல்கிற ஒரு வேர்டுன்னு நம்ம நினைப்போம், ஒரு சென்டென்ஸுன்னு நினைப்போம். சாரி, அது கிடையவே கிடையாது. அதோட மதிப்பு வந்து அதை உணர்ந்து படிக்கிறவங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம வாட் எவர் இட் இஸ், நம்ம எப்படி இருக்கோன்றது டசன்ட் மேட்டர். குட்டையாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், ஒயிட்டாக இருக்கலாம். அது நமக்கு நிறையா இன்செக்யூர்டாக இருக்கலாம், செக்யூர்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் படிப்புன்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து கரெக்டான பாதையில் பயணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத உயரத்தில் வச்சு நம்மளோட கல்வி நம்மளை வந்து அழகு பார்க்கும். ஸோ கல்வி மாதிரி நம்மளை வந்து அழகாக வைக்கிற மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை வந்து புரிஞ்சுக்குவீங்க. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் தானே, ஸோ நான் திரும்பியும் அதை தான் சொல்லுவேன், கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. அது உண்மையான ஒரு என்ன செய்யலாம், ஒரு கூற்று. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தால் ஓகேவா, இல்லை நம்ம எப்பயும் போடுற ஸ்லைட்ஸும் ஓகேவா, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒயிட் போர்டில் கிளாஸ் எடுங்க, அது ஈஸியாக இருக்கும் சொன்னீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். எதனாலும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது எனக்கு வந்து பூஸ்டப் ஆகும். ஓகே, ரைட். நல்லதே நடக்கும். நாளை ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ, பாய்.